தான் என்னது அந்த அதிகமா வச்சு விற்கக்கூடிய காசுல தான் வருமானம் கொடுக்குறன்ற மாதிரி சில பேசிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படி கிடையாது. இங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எப்படி சார் பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம்? ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை பத்திரமா வச்சிருக்கோம்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காண்டி ஏதோ பொருள் வாங்கிட்டு தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட், சோப்பு இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துக்கோமே, காஸ்மெட்டிக் ஐட்டங்கள். இதுல ஒரு 100 ரூபாய் காசு கொடுத்து நீங்க பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொருட்கள் உற்பத்தி பண்ற இடத்துல வெறும் 30% தாங்க. நீங்க எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்க? எவ்வளவு கொடுத்து வாங்குறோம்? 100 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். 30 ரூபாய் பொருளை 100 ரூபாய் கொடுத்து வாங்குறோம்னா, அப்ப இந்த 70 ரூபாய் எங்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு எல்லா பொருட்களுக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உற்பத்தி பண்ற கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு முழுமையா போகணும்னா கண்டிப்பா கிடையாது. 30% தான் அவங்களுடைய லாபமெல்லாம் போக. அந்த மீதி 70% பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா இதுக்குமே பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள். அவங்க பாத்தீங்கன்னா பொருளெல்லாம் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகளை பூரா டை அப் பண்ணி பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் மார்க்கெட் பண்ணாங்க எல்லாமே. அந்த கேரி ஃபார்வர்ட் ஏஜென்ட் அவங்க கிட்ட இருந்து நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பொருள் கைமாறி போகும். அடுத்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கைமாறி போகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு வரும். ஸோ அங்கிருந்து நம்ம ரீட்டைல் ஷாப் வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே பொருள் எங்க தான் வாங்குறோம் அப்படின்னா ரீட்டைல் ஷாப்ல மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி 30 ரூபாய்க்கு உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் தான் நம்ம என்ன பண்றோம்னா 100 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். 70% எங்க போகுதுன்னா ஆல்ரெடி இந்தியாவில் மிகப்பெரிய பில்லியனரா இருக்கக்கூடிய இந்த இடைத்தரகர்களுக்கு தான் போகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்க. இதுக்கு ஒரு மாற்று வியாபார முறை தான் டைரக்ட் செல்லிங் அல்லது நேரடி வர்த்தகத்துறை. இந்த மாதிரி சொல்றாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு. ஸோ இதுல என்னன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் உற்பத்தி பண்ண வேண்டிய கம்பெனி இருக்கு, வாங்கி பயன்படுத்தக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 30 to 40% உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை அதே 100% பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல 70% பொருட்கள் இந்த மாதிரி கேரி ஃபார்வர்ட் ஏஜென்டோ, நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டரோ, ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டரோ, ஹோல்சேலரோ அல்லது ரீட்டைலர் கிடையாது, அட்வர்டைசரிங் கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றதுக்கு கம்பெனி இருக்கு, வாங்கி பயன்படுத்தக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா இங்க நம்ம பொருள் வாங்குறோம்னா இந்த பொருள் வாங்குறதுக்கு யார் காரணமா இருப்பாங்க? இப்ப நீங்க புது டிஸ்ட்ரிபியூட்டர் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா பொருள் வாங்கி பயன்படுத்திருப்போம்ல. பொருள் வாங்கி பயன்படுத்திருப்போம். நமக்கு ரெஃபர் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? சார் நம்ம கிட்ட சூப்பரான பேஸ்ட் இருக்கு, நீம் பேஸ்ட். நீங்க பல்லு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைக்கும் இதுல முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்படின்னு சொல்லி பேஸ்டே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு உடல் சார்ந்த ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுடைய எலமெண்ட்ஸ் பிராண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அந்த பிரச்சனைக்கு தகுந்த பிராண்ட் நம்மளுடைய எலமெண்ட்ஸ் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த பொருட்கள் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இந்த இடத்துல இடைத்தரகர்கள், விளம்பரதாரர்கள் வேற யாரும் கிடையாது. நம்மள மாதிரி நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் அந்த இடைத்தரகர்கள், விளம்பரதாரர்கள். அந்த 70% பணம் நம்மள மாதிரி வியாபாரத்தை கஸ்டமரா பொருளை வாங்கி பயன்படுத்தி டிஸ்ட்ரிபியூட்டரா இணைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணி கொடுக்கக்கூடிய சிஸ்டம் தான் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் அப்படின்றது. இப்போ புரியுதா? பொருள் மேல விலை வச்சு கம்பெனி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது ப்ராப்பரான ஒரு வியாபார முறை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் டைரக்ட் செல்லிங் பிசினஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான எக்ஸலண்டான ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் இந்த வியாபாரம் எப்படி சார் எப்படி பண்றது சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான். என்ன? நம்மளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான். ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கத்தை என்னவா மாத்த போறோம்னா ஒரு வியாபாரம் மாத்த போறோம். ஆல்ரெடி மிகப்பெரிய வெற்றியாளர்கள் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்களை வியாபாரமா மாத்திருக்காங்க. யாரு? மிகப்பெரிய சினிமா ஸ்டார்ஸ், விளையாட்டு வீரர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்களை என்ன பண்ணிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸா மாத்திருக்காங்க அப்படின்னா நமக்கும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 100% வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய நம்ம மாறிட்டு இருக்கோம். அதுல அதே மாதிரி பழக்க வழக்கங்களை வியாபாரமா மாத்துனது மூலியமா இன்னைக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸும் அடைஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாத்த போறோம். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன சார் அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் காசு கொடுத்து பொருள் வாங்குறது, பொருள் வாங்கி பயன்படுத்திட்டு நல்லா இருந்தா நாம 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இதுதான் காலகாலமா பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீயா நடத்திட்டே இருக்கோம். கரெக்டா? எத்தனையோ இடங்கள்ல நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து 4 பேருக்கு காட்டியிருக்கோம். நல்லா இது நல்லா இருக்கான்னு சொல்லி அவங்க போய் வாங்கியிருக்காங்க. எத்தனையோ இடங்கள்ல நகையை எடுத்துட்டு காட்டியிருக்கோம். இந்த மாதிரி நான் நகை எடுத்திருக்கேன் நல்லா இருக்கேன்னு அவங்க வாங்கியிருக்காங்க.
நல்ல ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்க படிக்கும்போது மத்தவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம், அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. இது நம்மளுடைய பழக்க வழக்கம் சார். இதை நம்ம எப்படி சார் பிசினஸா மாத்த போறதுன்னா, இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு, வெளியில கிடையாது. நம்ம பிசினஸ்ல டைரக்ட் செல்லிங்ல அந்த வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, பொருளை வாங்குறது, பயன்படுத்துறது, அந்த பயன்படுத்தின அந்த அனுபவத்தை 4 பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றது. இங்கேயும் அப்படிதான் பண்ண போறோம். இங்க என்ன அப்படின்னா, முறையா ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ண போறோம். எப்படிங்க? முறையா சிஸ்டமேட்டிக்கா பண்ண போறோம். பொருளை வாங்க போறோம், பயன்படுத்த போறோம், ரெக்கமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய துறை தான் டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல நம்மளுடைய பழக்கங்களை இது மாதிரி பிசினஸா மாத்துறது. இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்காங்க சார் அப்படின்னா கண்டிப்பா நடந்திருக்கு. இன்னைக்கு பாருங்க, சாதாரண கிடையாது, மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. ஜஸ்ட் பழக்க வழக்கங்கள்ல அது ரெஃபர் பண்ணி தான். இது ஜிமெயில், நீங்க சொல்லிட்டே வரலாம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி நீங்க சமூக வலைதளங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு, மிகப்பெரிய பில்லியனர் கம்பெனியா மாறி இருக்குன்னா அவங்க ஆரம்பிக்கும் போது சாதாரணமா இருந்தவங்க தான். ஆனா அவங்களுடைய மக்கள் அதிகமா அதை ரெஃபர் பண்ண இன்னைக்கு அச்சீவ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அந்த இதுல கிடைச்சிருக்கு. அதுதான் இங்கேயும் பொருட்களை நம்ம வாங்கி பயன்படுத்திட்டு ரெக்கமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்றதுக்கு நீங்க மிகப்பெரிய தொழில், உதாரணத்துக்கு கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி ஒருத்தர் தொழில் பண்றதை விட நீங்க கோடிகள்ல முதலீடு பண்ணாம ஒரு மிகப்பெரிய தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ். என்ன அப்படின்னா, இங்க தொழில் பண்றதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, பெரிய முதலீடு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, இங்க லேபர் வச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டா? இன்னைக்கு ஒரு கம்பெனி ஒரு 50 பேர் வச்சு ஒரு கம்பெனி நடத்தினா கூட மாசம் லட்சங்கள்ல 10 லட்சம் 15 லட்சம் சம்பளம் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இங்க எந்த எம்ப்ளாயிக்கு சம்பளம் கொடுக்க போறது கிடையாது, நீங்க எந்த ஒரு இடத்துக்கு ரெண்ட் கொடுக்க போறது கிடையாது, அதே மாதிரி இதுக்கு லேபர் கிடையாது, கரண்ட் பில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராபர்ட் யோசின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர், உலக கோடீஸ்வரர்கள்ல உதாரணத்துக்கு பில்கேட்ஸ், வாரன் பஃபெட் போன்ற மிகப்பெரிய பில்லியனர்களுடைய பைனான்சியல் அட்வைசர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு புக் எழுதியிருக்காரு, கின்னஸ் ரெக்கார்டு படிச்சிருக்கு விற்பனையில, ரிச் டாட் புவர் டாட் ஒரு புக் எழுதியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழைகள் ஏன் ஏழையாவே இருக்கான், பணக்காரனால மட்டும் மேலும் மேலும் பணக்காரனா மாற முடியுது அப்படின்ற ஒரு ஃபார்முலா இதை சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளும் மிகப்பெரிய ஒரு பில்லியனரா மாற முடியும். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வருமானம் சம்பாதிக்கக்கூடிய விதத்தை வச்சுதான் 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காரு. எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி ஒரு கேட்டகரியாவும், பிசினஸ் ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் இன்னொரு கேட்டகரியா பிரிச்சிருக்காரு. நம்ம கேட்டா யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, அதாவது அவங்க வந்து பெரிய அனுபவம் கிடையாதுன்னா கூட இந்த மாதிரி ஒரு இதுல யாரு நல்ல லைஃப் வாழ்றாங்கன்னு கேட்டா கண்ணை மூடி சொல்லுவாங்க, பிசினஸ் பண்றவங்களும் இன்வெஸ்ட் பண்றவங்க தான் நல்லா வாழ்றாங்க, மத்தவங்க எல்லாம் பற்றாக்குறை வாழ்க்கையில வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த ஒரு 3 காரணங்கள் இருக்கு. அதே 3 காரணங்கள் தான் எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்க்கு எப்படி இருக்கு, பிசினஸ் ஓனர்ஸுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எஃபோர்ட், தனி மனித உழைப்பு. எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி. அடுத்து அவங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா ஃபினிட் இன்கம், ஒரு லிமிடெட் இன்கம் தான். சேலரி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அதுக்குள்ளதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும். அடுத்து வேலையில சேர்ந்தா மட்டும் போதாது, டெய்லி உழைப்பு கொடுக்கணும், ஆக்டிவா இருக்கணும், அப்பதான் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஆனா இதே பாருங்க, பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு டீம் ஒர்க் இருக்கு. ஒரு பிசினஸ் ஓனர் வச்சீங்கன்னா ஒரு 1000 பேர் வச்சு நீங்க கம்பெனி, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கலாம் 1000க்கு மேற்பட்ட எம்ப்ளாயி வச்சு கம்பெனில இருக்கு. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு தனிநபர் ஒரு எம்ப்ளாயி 8 மணி நேரம் வேலை செய்யறாருன்னா 1000 பேர் அங்க வேலை செய்யும்போது அந்த ஓனருக்கு டீம் ஒர்க்கா 8000 மணி நேரம் உழைப்பு அங்க கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஓனருக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட் இன்கம், அவருடைய வருமானத்துக்கு எல்லை கிடையாது, இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சுருக்க முடியாது. அவர் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபரா இருக்காங்க அப்படின்னா, அடுத்த ஒரு நல்ல இன்னும் இது ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா 5 கோடி கூட ஒரு வருஷத்துல அவருடைய மாச வருமானம் 5 கோடியா கூட மாத்த முடியும். ஏன்னா அதுதான் பிசினஸ் ஓனர்ஸ். அதே மாதிரி அவங்களுக்கு பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா நம்ம வேலைக்கு போனாதான் நமக்கு சம்பளம், நம்ம வேலைக்கு போகலன்னா நமக்கு சம்பளம் கிடையாது. நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பாருங்க, அந்த ஓனர் வந்து டெய்லி கம்பெனிக்கு வேலைக்கு போன்ற அவசியமே கிடையாது. அவர் எங்கேயோ டூர்ல இருந்தா கூட அவருக்கான வருமானம் வந்துட்டே இருக்கு. அதுதான் பேசிவ் இன்கம் அப்படின்றது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி பெரிய முதலீடு இல்லாம, பெரிய லேண்ட் தேவையில்ல, நீங்க லேபர் தேவையில்ல, எதுவுமே இல்லாம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு பிசினஸ் நடத்த முடியும்னா அது டைரக்ட் செல்லிங்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நம்மளும் எல்லாம் மிகப்பெரிய ஒரு
தொழிலதிபரா மாற முடியும். ஏன்னா இங்க என்ன தேவையில்ல, லேபர் தேவையில்ல, இடம் தேவையில்ல, கரெக்டா? ஸோ அதனால நம்ம ஈஸியா இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி அப்ப டைரக்ட் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணா நம்ம ஜெயிக்கலாம். நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணல. இன்னைக்கு எல்லாம் நிறைய கம்பெனிகள் இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இந்தியா கிட்ட கிட்டத்தட்ட இந்தியாவில் 450க்கும் மேற்பட்ட ரிஜிஸ்டர்டு கம்பெனிகள் இருக்கு. அதாவது இந்த கம்பெனியுடைய அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகள் இருக்கு இல்லையா? அந்த கம்பெனிகள்ல இன்னைக்கு நல்ல கம்பெனி எதுன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி பார்த்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு எல்லாருமே நல்ல கம்பெனி தான் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. லீடர்ஸ் எல்லாரும் ஒரு நல்ல சிசிலி பண்ணிக்கங்க. இன்னைக்கு அப்படி பார்க்கக்கூடிய இன்னைக்கு கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை வச்சு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி என்ன மாதிரி பொருட்கள் கொடுக்குறாங்க, ஏதாவது நம்ம பிசினஸ் பண்றோம் அதுக்காண்டி பொருள் கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய, அதாவது இந்திய அளவுல மிகப்பெரிய சயின்டிஸ்டை வச்சுதான் என்ன பண்றாங்க அந்த பொருட்களை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் ரீதியா எக்ஸலண்டான ப்ராடக்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ப்ரூஃப். நீங்க பாத்தீங்கன்னா கம்பெனி பல ப்ரூஃப் பண்ணிருக்கு. என்னன்னா சாதாரண நபர்களை ஆர்டினரி பெர்சன்ஸ் நிறைய பேரை எக்ஸ்ட்ராடினரி லீடரா மாத்திருக்கு நம்மளுடைய நிறுவனம். கிட்டத்தட்ட இன்னைக்கு கம்பெனில பாத்தீங்கன்னா நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்ற எண்ணிக்கையில மட்டும் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 25 லட்சத்துக்கு மேல ஏர்ன் பண்ணக்கூடிய நபர்கள், கோடியில சொன்னா 1/4 கோடி குறைஞ்சது சம்பாதிச்ச நபர்கள் பாத்தீங்கன்னா 1428 பேர் இருக்காங்க குறைஞ்சபட்சம். அந்த மாதிரி உருவாக்கி கம்பெனி பல அச்சீவ்மெண்ட் இந்த கம்பெனி உருவாக்கி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கம்பெனியோட சிஸ்டம் அப்படின்றது ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை ஆச்சுன்னா அவங்களுக்கு வீக்லி இன்கமா அவங்களுடைய சைட்ல அவங்களுக்கு எவ்வளவு பிசினஸ் மேட்ச் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பிசினஸ் நடந்திருக்கு, டேர்ன் ஓவர் நடந்திருக்கு, அதுல மேட்சிங் பிவிக்கு அதுக்குண்டான எஸ்டிபி சேல்ஸ் டர்ன் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை ஆச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு கரெக்டா கிரெடிட் பண்ணிடுறாங்க. இங்க நிறைய பேர் வாங்கக்கூடிய நபர்கள் இருந்திருப்பீங்க. நம்ம மறந்தா கூட என்ன பண்ணாது, கம்பெனி வந்து டான்னு புதன்கிழமை ஆச்சுன்னா சாயந்தரத்துல நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு இன்கம் கிரெடிட் ஆயிரும். இதே மாதிரி வாரம் இன்கம் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் எக்ஸ்ட்ரா மந்த் இன்கமா ஒவ்வொரு 28 நாளைக்கு பாத்தீங்கன்னா மந்த் இன்கமா கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் இன்னைக்கு கம்பெனியுடைய சிஸ்டம் அப்படின்றது. இன்னைக்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம், நிறைய மெகா ப்ரோக்ராம் அந்த மாதிரி கம்பெனி இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. பல தடவை ப்ரூவ் பண்ணிருக்காங்க டைரக்ட் செல்லிங்ல இன்னைக்கு நம்பர் 1 கம்பெனி மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளுடைய நிறுவனம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல எஜுகேஷனல் சிஸ்டம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் தோத்துட்டேன் சார், நான் ஜெயிக்க முடியல சார் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கம்பெனிகள் தோத்துருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அந்த கம்பெனியில எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படின்றது இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த துறைக்குள்ள வர்றவங்க யாருமே படிச்சுட்டு வர்றவங்க இருக்க மாட்டாங்க. அதாவது படிச்சு வர்றாங்க, இந்த துறை சார்ந்த படிப்பை யாருமே இது வரைக்கும் படிச்சு வந்திருக்க மாட்டாங்க. இனிமேதான் அந்த படிப்பெல்லாம் வந்திருக்கு இல்லையா? சூரியன் யூனிவர்சிட்டியில பிபிஏ 3 வருஷ கோர்ஸ் இருக்கு, எம்பிஏல 2 வருஷம் கோர்ஸ் இருக்கு. இப்போ 11ஆம் கிளாஸ் பாடத்திட்டத்தில் கூட வந்திருக்கு படிச்சு வர்றதுக்கு. ஆனா இது வரைக்கும் நடக்கும் போது இது இந்த துறைக்குன்னு சார்ந்து யாரும் படிச்சு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் கத்துக் கொடுக்கறதுக்கு அந்த கம்பெனிகள்ல எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாம கூட இருந்திருக்கும். அதனாலதான் நிறைய ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கம்பெனி கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு இந்தியாவில லீடிங் கம்பெனியா இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல நம்பர் 1 கம்பெனியா நீங்க மாறிட்டு இருக்கலாம். அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன, எஜுகேஷனல் சிஸ்டம் ஆர்வஸ் சக்சஸ் அகாடமின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய புதுசா வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ட்ரைனிங் கூட உருவாக்கிட்டு இருக்கக்கூடியதான் நம்மளுடைய ஆர்வஸ் சக்சஸ் அகாடமின்னு சொல்லிட்டு இந்த எஜுகேஷனல் சிஸ்டம். அது மிகச்சிறப்பா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் அப்படின்னா எத்திக்கல் லீடர்ஸ் தான். என்ன அப்படின்னா நல்ல தொழில் தர்மமா இருக்கக்கூடியவங்க தான் அத்தனை பேருமே. அந்த மாதிரி நேர்மையான லீடர்ஸ் நேர்மையான நிறுவனத்தோட இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி வியாபார திட்டம். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டுல அதிகமான வருமானம் வழங்கக்கூடிய அந்த திட்டம் தான் நம்ம கம்பெனியுடைய திட்டம், ஆஸ்திரேலியன் பைனரி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு அந்த நல்ல கம்பெனி அப்படின்றது செலக்ட் பண்ணியாச்சு. அதான் நம்மளுடைய எம்எல்எஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 13 வருஷமா இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கு. 23 வருஷத்துக்கு மேல நேரடி வர்த்தக துறையில எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கம்பெனி. சென்னையை பேஸ் பண்ணி தமிழ்நாடுல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்னைக்கு இந்திய அளவுல நம்பர் 1 அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனி தான். கம்பெனியுடைய அப்படி இருக்கக்கூடிய கம்பெனி தான் எம்எல்எஸ் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். கம்பெனியுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எஃப்டிஐசிஐல மெம்பரா இருக்காங்க, ஃபிப்டில மெம்பரா இருக்காங்க. கம்பெனியோடைய ISO 9007/2015 சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கம்பெனியோடைய பேன் கார்டு இருக்கு. நீங்க எந்த ஆடிட்டர் கொடுத்து காட்டலாம் கம்பெனி முறையா ரன் ஆகுதுன்னு சொல்லி பாத்துக்கலாம்.
அதே மாதிரி கம்பெனியுடைய இன்கார்பரேட் சர்டிபிகேட், இது ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இங்க இருக்கு. இந்த மாதிரி எல்லா இதுவுமே சர்டிபிகேட் லீகலா வாங்கியிருக்காங்க, கம்பெனிக்கான சர்டிபிகேட். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கான லீகல் சர்டிபிகேட், குவாலிட்டி சர்டிபிகேட் எல்லாமே கம்பெனி வாங்கியிருக்கு. இன்னைக்கு ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் சர்டிபிகேட் தான் ஆயுஷ் பிரீமியம் அப்படின்ற சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி எல்லா சர்டிபிகேட்டும் கம்பெனி ரெடிமேடா வாங்க வச்சிருக்கு. நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு சர்டிபிகேட்டுக்கு வெளியில போய் அலைஞ்சிட்டு இருக்க அவசியம் கிடையாது. எல்லாமே என்னவா இருக்கு, இந்த வியாபாரத்துல இந்த சிஸ்டம் எல்லாமே ரெடிமேடா வச்சிருக்கு. நம்ம இது கூட இணைஞ்சு மட்டும் பயணிச்சா போதும். அந்த மாதிரி இன்னைக்கு கம்பெனியுடைய எலமெண்ட்ஸ் அப்படின்னு பிராண்டு 3 வருஷம் தொடர்ச்சியா என்ன இருக்கு அப்படின்னா பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டா அவார்டு வாங்கியிருக்கு. 3 தடவை வாங்கியிருக்கு. எப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, இந்த கம்பெனி பொருட்கள் எதுக்காக அந்த பொருட்களை உருவாக்கி இருக்காங்களோ அதை முழுமையா பலன் தருது. பிளஸ் பாத்தீங்கன்னா பாமர மக்களும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அளவுல தான் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ரேட்டு ஜாஸ்தி இருக்கு. நம்மளாம் நேரடியாவே கொடுத்துருக்கோம். ஹார்ட் பிரச்சனை 3 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லி டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய நண்பர் தான், சாரோட இதுல உள்ள அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் தான் கொடுத்து கரெக்டா 29 நாள் அந்த ப்ராடக்டை காலையில சாயந்தரம் பயன்படுத்தி ஹாஸ்பிட்டல்ல போய் அவர் அடுத்து அந்த இதுக்கு அந்த இது பண்ணணும், என்ன அப்படின்னா ஆன்ஜியோ பண்ணணும், ஸ்டட் வைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க முன்னாடி. அங்க போய் பார்க்கும்போது நார்மலா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. தேனியில இருந்த நண்பர் கோயம்புத்தூருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போய் அவங்க திருப்பி டெஸ்ட் எடுக்கும்போது நார்மலா இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு செலவாகுன்னு சொன்ன இடத்துல வெறும் 2200 ரூபாயில ப்ராடக்ட் பயன்படுத்தி சரியா இருக்கு. ஏன் சொல்றேன்னா ப்ராடக்ட் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிடையாது. அந்த மாதிரி ப்ராடக்ட் அவ்வளவு ரிசல்ட் தர்றதுனாலதான் கம்பெனி நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை நம்மள எக்கனாமிக் டைம்ஸ் அப்படின்ற அந்த பத்திரிகையில செலக்ட் பண்ணிருக்கேன் இந்திய அளவுல. அதே மாதிரி எஜுகேஷனல் சிஸ்டம் இங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கு, ஆஃப்லைன்ல இருக்கு. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா எம்ஐ டிஜிவல் சொல்லிட்டு இதுல நம்ம வியாபாரத்தை முழுமையா நீங்க கத்துக்கலாம். அதுக்கான இதெல்லாம் உள்ள இருக்கு. லீடர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கம்பெனியோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங்ல இருந்து அடுத்து நீங்க ஒரு லீடரா பரிணமிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைன்ற பயிற்சியில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா எம்ஐ டிஜிவல்ல இருக்கு. அது இல்லாம அது கூட பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் உள்ள இருக்கு. நீங்க ஒரு சமையல் கலையை கத்துக்கலாம் அப்படின்னாலும் இருக்கு, டான்ஸ் கிளாஸ் கத்துக்கலாம் இருக்கு, லாங்குவேஜ் கத்துக்கலாம் இருக்கு. எத்த இருந்தாலும் கத்துக்கிறதுக்கான நிறைய கோர்ஸ் இதுல இருக்கு எம்ஐ டிஜிவல்ல ஆன்லைன்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பயிற்சி தருக்கு கார்வோ சக்சஸ் அகாடமி அப்படின்ற நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துடைய வழிகாட்டுதல் படி அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம கம்பெனில சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே நல்ல, அதாவது புரிஞ்சதுல டைரக்ட் செல்லிங் பிசினஸ் ஏன் பண்ணணும். நீங்க நான் டைரக்ட் செல்லிங் பிசினஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதுல நல்ல கம்பெனி எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி டைரக்ட் செல்லிங் ஏன் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். நீங்க வெளியில தொழில் பண்ணணும்னா கோடிக்கணக்கில் முதலீடு தேவைப்படும், நிறைய ரிஸ்க் இருக்கு. எந்த வித முதலீடு இல்லாம எந்த வித ரிஸ்க் இல்லாம இன்னைக்கு மிகச்சிறந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் டைரக்ட் செல்லிங் பிசினஸ். அதுல நம்பர் 1 இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய நம்மளுடைய எம்ஐலிஸ்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த துறையில நம்ம மைலிஸ்ட்ல நீங்க ஜெயிக்கணும்னா இந்த ஒரு 5 ஸ்டெப் இருந்தா போதும். இதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும், கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம். என்னன்னா இந்த வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம செய்ய வேண்டியது ஒரு லிஸ்ட் எடுக்கணும். நம்மளுடைய லிஸ்ட் மேக்கிங், அதாவது நம்மளுடைய தெரிஞ்சவங்க, சொந்த பந்தங்கள், நம்மளுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, சொந்த பந்தங்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு, நீங்க போகும்போது வரும்போது பழகிருக்கிற நண்பர்கள், இந்த மாதிரி நபர்களை நீங்க ஒரு 1000க்கு மேற்பட்ட நபர்களை ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அந்த லிஸ்ட்ல இந்த வியாபாரத்துக்குன்னு தகுதியான குவாலிட்டியோடு இருப்பாங்க இல்லையா, அதுக்கான தகுதியோடு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை தரம் பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு அடுத்து இவங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா வியாபாரத்தை எப்படி நம்ம மக்களை இன்வைட் பண்றது, மக்களுக்கு இந்த வியாபாரத்தை எப்படி நம்ம உள்ள ஆர்வத்தை கூட்டி அவங்கள வர வைக்கிறது அப்படின்றது இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படி வர வச்சவங்களுக்கு எந்த மாதிரி வியாபாரத்தை சொல்லி கொடுக்குறது, எந்த இடத்துல வச்சு சொல்லி கொடுக்குறது இருக்கு. இந்த வியாபாரத்தை ஓகே தெரியப்படுத்தியாச்சுன்னா அவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகத்தை நம்ம எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது. இந்த 5 விஷயங்கள் தான் இந்த வியாபாரத்துல சக்சஸ்க்கான வழி. பார்க்கலாமா? சோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிஸ்ட் மேக்கிங். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல லிஸ்ட் மேக்கிங். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
எங்க நிறைய பேர் நம்மளே என்ன பண்ணிடுவோம்னா, இவங்க ஆகுவாங்க, இவங்க ஆக மாட்டாங்க. நம்மள ஒரு முடிவுக்கு வந்துரும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. என்னன்னா நீங்க லிஸ்ட்ல எல்லாருடைய பேரும் எடுக்கணும். யாராவது ஒருத்தர் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடுவாரு அப்படின்னா, இன்னொருத்தர் நபருடைய பிசினஸ் உடைய லிஸ்ட்டுக்குள்ள போயிடுவாரு. அவர் கூட பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரையுமே நம்ம கூட லிஸ்ட்ல சேர்த்து நீங்க இது பண்ணணும். அதே மாதிரி மினிமம் 100 பேர் சொல்றாங்க. நீங்க எத்தனை பேர் தெரிஞ்சாலும், எனக்கு 1000 பேர் தெரியும் சார். நீங்க 1000 பேர் இல்லைங்க, 1,00,000 பேர் தெரிஞ்சாலும் லிஸ்ட் எடுத்து வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எவ்வளவுக்கு பெரிய லிஸ்ட் எடுக்கிறோமோ நம்மளுடைய மிகப்பெரிய கனவு எல்லாமே இதுல அடையும். அத நீங்கள எவ்வளவுக்கு அதிகமா நம்மளுடைய அந்த லிஸ்ட் எண்ணிக்கை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கனவு மிக பெருசா மாறிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரிதான் நம்ம யாராச்சும் எடுக்காம விட்டுட்டோம், இவெல்லாம் பிசினஸ்க்கு ஆக மாட்டாங்க நம்மளே நினைச்சிட்டோம் அப்படின்னா, அவர் வேற ஒருத்தருடைய டீம்ல லிஸ்ட்ல வந்து பிசினஸா ஸ்டார்ட் பண்ணி அவரும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா? அந்த மாதிரி நம்ம யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றதுதான் அங்க சொல்லியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் மேக்கிங்ல அப்படின்னா 2 டைப்ல இருப்பாங்க. ஒண்ணு பிசினஸ்க்காண்டி வருவாங்க, எனக்கு வருமான தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருப்பாங்க இல்லையா? வருமானம் கண்டிப்பா. உதாரணத்துக்கு ஒரு நபர்கிட்ட வந்து வருமானம் வேணுமா, பொருள் வேணுமானா என்ன சொல்லுவாங்க? வருமானம் தான் சொல்லுவாங்க. வருமானம் இருந்தா பொருளை ஈஸியா வாங்கலாம். பொருள் மட்டும் வேணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொல்றது வருமானம் தான். ஆனா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா சிலரு பொருளுக்காக கூட வரக்கூடியவங்களா இருப்பாங்க. எனக்கு பொருள் மட்டும் போதுப்பா, எனக்கு தேவையான வருமானம் எல்லாம் இருக்கு, எனக்கு இது பண்ண தேவையில்லை அப்படின்னா ப்ராடக்ட் நம்ம மக்களா பாத்துக்கலாம். பிசினஸ்க்கு யாரு, ப்ராடக்ட் யாருன்னு சொல்லி நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். அதுல ஏபிசி அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்படி அப்படின்னா, இந்த ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி சொல்லி 3 கேட்டகரியா இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க யாரா இருந்தாலும் நம்ம போய் பேசினா உடனே கேட்கக்கூடிய நபர் இருப்பாங்க. நீங்க சொன்னா போதும், உங்க மேல இருக்கக்கூடிய நன்மதிப்புல என்ன பண்ணுவாங்கன்னா சரின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும். நாளை இந்த பிசினஸ்ல வரும்போது என் நண்பர் சொன்னாருன்ற ஒரே வார்த்தைக்கு நான் ஓகேன்னு சொல்லி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்றது புரிஞ்சது. சரிங்களா? அப்போ அந்த நம்ம சொன்ன உடனே கேட்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த சொன்னா நிறைய பேர் டக்குன்னு நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு வந்து உலகம் அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. எது சொன்னாலும் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, சந்தைக்கு போனாலும் சாட்சிக்கு ஆளுன்னு சொல்லுவாங்க. என்னது, இப்போ நம்ம கடையில போய் சந்தையில ஒரு கடையில கேட்கிறோம், தக்காளி எவ்வளவுப்பான்னா 30 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், எப்பா பக்கத்து கடையில 20 ரூபா சொன்னாங்க, ஏன்பா அப்படித்தானே அப்படின்னா பக்கத்துல ஆமாம்பாரு. அந்த மாதிரி சந்தைக்கு போனாலும் சாட்சிக்கு வேணும்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, நீங்க என்னதான் சொன்னாலும் அவரு அத நீங்க சொல்றது உண்மையான்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது பி கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கு, 3வது கேட்டகரி. 1000 கேள்வி கேட்பாரு, நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருப்பீங்க, ஆனா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரி 3 கேட்டகரி மக்கள் தான் நீங்க எடுத்த லிஸ்டுக்குள்ள இருப்பாங்க. இதுல நம்ம போய் பார்க்க வேண்டியது யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஏ கேட்டகரி மக்களுக்கு தான் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர் இருப்பாங்களா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க. இப்போ நம்ம வந்து ஒருவேளை நம்ம தவறான கம்பெனி, தவறான பொருளை கொடுத்துருவோம்ன்ற ஒரு பயம் உங்களுக்கு யாருக்காச்சும் இருக்கா? இருக்கா? இல்ல இல்ல, கண்டிப்பா இருக்காது. நம்ம வந்திருக்கக்கூடிய கம்பெனி சரி, நம்ம ப்ராடக்ட் சரி, இன்னைக்கு இதுக்கு நிகரான கம்பெனியும் பொருளை வெளியில கிடையாது. அந்த மாதிரி சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கு, சூப்பரான நிறுவனம். இதை நீங்க உங்களுக்கு நீங்க சொன்னோன்னு கேட்கக்கூடிய நபர்ல செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு வேகமா கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு வேகமா அதை வியாபாரத்தை கொண்டு சேர்க்கணும். அவங்களுக்கு பொருள் வாங்கி பயன்படுத்த வைக்கணும். அவங்களோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெவல்ல ஏ கேட்டகரியில நீங்க மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும், ஒரு டேர்ன் ஓவர் வந்திருக்கும், நமக்கு இன்கம் ரிலீஸ் பண்ணிருக்கும், கம்பெனியோட இன்கம் நமக்கு வந்திருக்கும். அப்போ நீங்க இந்த பி கேட்டகரி மக்கள்கிட்ட போகும்போது அவர் ஆல்ரெடி என்னதான் கேட்பாரு, நீங்க பிசினஸ் பத்தி சொல்லும் போதும் ப்ராடக்ட் பத்தி சொல்லும் போதும் அதுல இருக்கக்கூடிய ப்ரூஃப் கேட்பார். அப்போ நம்மளே வந்து ப்ராடக்ட் பயன்படுத்திருக்கோம், நம்மளுடைய தெரிஞ்ச நம்மளுடைய ஏ கேட்டகரி மக்கள்கிட்ட ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம், அவங்களும் பயன்படுத்திருக்காங்க, அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுல நமக்கு ஒரு இன்கம் இன்சென்டிவ் வந்திருக்கும். நீங்க அந்த ப்ரூஃபை இவருக்கு பி கேட்டகரி மக்களுக்கு நீங்க காட்டி புரிய வச்சீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த சி கேட்டகரி சார் நீங்க போகவே வேண்டாம். இந்த சி கேட்டகரி மக்கள் யாரா இருப்பாங்கன்னா, ஒருவேளை இந்த ஏ அல்லது பிக்கு இவரு ஏ கேட்டகரியோட இருக்கலாம், இந்த சியில இருக்கிற மக்கள். அப்ப நம்ம பார்க்க வேண்டியது யார் மட்டும்தான், ஃபர்ஸ்ட் ஏ, அடுத்து பி, ரெண்டு பேரும் பார்த்துட்டு போனா போதும். இதுல அதே மாதிரி ப்ராடக்ட்லயும் இதே மாதிரி இருக்கும். ப்ராடக்ட்லயும் என்னது, நீங்க சொன்னோடனே பொருள் வாங்குவாங்க, சொன்னோடனே பொருள் வாங்க, சொன்னோடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி பிசினஸா வர்றவங்களும் என்னன்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட் நம்மளோட ப்ராடக்ட் ரிசல்ட் பார்த்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மூணாவது கேட்டகரி இது இருக்கு இல்லையா, பிசினஸ்லயும் இருக்கு ப்ராடக்ட்லயும் இருக்கு. இது நீங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி சார் நம்ம இன்வைட் பண்றது, காசு இது பண்றது அப்படின்றது இருக்கு இல்லையா. இதுல ப்ராஸ்பெக்ட் இன்வைட் அப்படிங்கிறது அப்படின்னா அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி இந்த வியாபாரத்தை இன்னைக்கு நம்ம அவங்ககிட்ட என்னன்னா ஒரு சிலர் பண்ற தப்பு என்னன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிசினஸ் பிடிச்சிருக்கும், ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு, நல்லா இருக்கும், பிசினஸ் இன்கம் எல்லாம் பார்த்துருப்பாரு, நமக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ஸ்பான்சருடைய ஏதாவது ஒரு 1000 2000 இன்கம் ஆயிருக்குன்னா அதை பார்த்துருப்பாரு. ஸோ அவர் மூலியமா அவருடைய அப்ளைன் அவர் வந்து பேசியிருப்பார், ஒரு டிசி ஏடிசி டிடிசி வந்து பேசியிருப்பாங்க, அவங்க ஒரு 5000 10,000 இன்கம் எடுத்திருப்பாங்க, அதை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட லீடர்ஸ் எஸ்டிசிஎம்ல வந்து பேசி அறிமுகப்படுத்திருப்பாங்க, அவங்க ஒரு 15,000 20,000 இன்கம் எடுத்த ப்ரூஃபை காட்டியிருப்பாங்க. அப்போ அவருக்கு என்னன்னா லீடர்ஸ் கூட கூட வருமானத்தை அவர் பார்த்துருப்பாரு. அப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவருக்கு என்னன்னா எப்படி பண்றதுன்னு தெரியாது, பிசினஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாரு, எப்படி பண்றதுன்னு தெரியாது. என்ன பண்ணிடுவாரு, போன் எடுத்தோடனே நான் நான் தான் பேசுறேன், இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய் கட்டினா பொருளெல்லாம் கொடுத்துருவாங்க, நீங்களும் பிசினஸ் பண்ணலாம், இந்த மாதிரி தவறா போய் என்ன பண்ணிடுவாரு, பதிவு பண்ணிடுவார். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நீங்க சில சிஸ்டம் இருக்கு, அவருக்கு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி முதல்ல பிசினஸ் நல்லா கத்துக்கணும். இதுல நமக்கு பிசினஸ்க்கான சிஸ்டத்தை நம்ம கத்துக்கணும். அந்த நேம் லிஸ்ட் எடுக்கணும். நேம் லிஸ்ட்ல அந்த செலக்ட் பண்ணிக்கணும் யார் யார் பிசினஸ்க்கு தகுதியான நபர்கள் சொல்லி அந்த மாதிரி நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ் பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படணும். பிளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டணும், நம்ம எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத அவருக்கு ஒரு நேரடியா போய் இந்த மாதிரி கம்பெனியோடைய பெரிய ப்ரோக்ராம் வருது, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் அவருக்கு பேசி இன்விடேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தை தூண்டி அவரை வர வைக்கணும். சரிங்களா. அந்த மாதிரி அப்படி வர வைக்கிறவங்கள பிசினஸா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 4 டைப்ல நீங்க கொடுக்கலாம். அதாவது 2 to 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் நம்மளும் இப்ப நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், நம்ம வந்து நம்ம கெஸ்ட் கொண்டு வந்திருக்கோம், அவர்கிட்ட வந்து நம்மளுடைய அப்ளைன் லீடர் வச்சு பிசினஸ் பேச போறோம் அப்படின்னா அது 2 to 1. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் மீட்டிங்ல உட்கார வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வியாபாரத்தை சொல்லலாம். நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கான ஒரு ஒரு ஏரியா ஒரு இடத்துல நம்ம பிக்ஸ் பண்ணிக்கணும்னா டிஸ்ட்ரிபியூட்டரோட வீட்டுல பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா அப்பதான் அவங்களுக்கு வீட்டுல உள்ள அத்தனை பேருக்குமே இந்த வியாபாரம்னா என்னன்னு சொல்லி புரிய வைக்கும். இந்த பிசினஸ்ல என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, என்ன மாதிரி பிசினஸ், இதுல என்ன மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வச்சோம்னா ஃபேமிலியோட பிசினஸ் பண்ணா அங்க பிசினஸ் நல்லா வரும். இன்னைக்கு பிசினஸ் டெவலப் ஆகக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியா பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க. அதுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க ஃபேமிலியாவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு மிகச்சிறந்த இடம் அப்படின்னா ஹவுஸ் மீட்டிங் தான் மிகச்சிறந்த இடமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஹாலில் ஜிடிஎஸ் நடத்துறாங்க. மீட்டிங் ஹாலில் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு தேனி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது தேனி ஹோட்டல் இன்டர்நேஷனல் மீட்டிங் ஹால் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கும் அந்த ஹாலு கிட்டத்தட்ட 250-300 பேரோடைய ஃபுல்லா ஹவுஸ் ஃபுல்லா வியாபாரம் பிசினஸ் போயிட்டு தான் இருக்கு. இது இல்லாம தனித்தனி லீடர்ஸ் இண்டிவிஜுவல் மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மாதிரி ஜிடிஎஸ் ஹாலில் உட்கார வச்சு பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கும். உதாரணத்துக்கு ஜிடிஎஸ் ஹால்லையே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து ஜிடிஎஸ் ஹாலில் தான். ஏன் அப்படின்னா நம்ம ஜிடிஎஸ் ஹாலில் வெரைட்டியான லீடர்ஸ் வருவாங்க. ஒரு ஐடிசி வருவாரு, ஒரு சிடிசி வருவாங்க, என்டிசி வருவாங்க, வெரைட்டியான லீடர்ஸ் வருவாங்க. இப்போ நம்ம அழைச்சிட்டு வந்துக்கூடிய ஒரு நபர் ஒரு நல்ல யங்ஸ்டரா இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஜிடிஎஸ் கால்ல அதே யங்ஸ்டரா நல்லா படிச்ச நபர் மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பாங்க. நீங்க நிறைய லீடர்ஸ் இருக்காங்களா இன்னைக்கு ஐடிசி டபிள்யூடிசில பெரிய படிச்சுட்டு ஏழ்மையான சூழ்நிலை இருந்து கூட மைலேஜ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க மிக பிரம்மாண்டமான வெற்றியாளராக மாறிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி லீடர்ஸுடைய அனுபவம் அந்த இடத்துல கிடைக்கும். ஒருத்தர் படிக்காம கூட இருந்திருக்கலாம், ஒரு படிக்காத நம்ம கூட இந்த வியாபாரத்துக்குள்ள வந்திருக்கலாம், நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நபர் கூட இந்த ஜிடிஎஸ் காலில் வரும்போது ஒரு படிக்காத ஒரு நபர் இன்னைக்கு மைலேஜ் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல அப்ளைன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய வெற்றியாளராக வந்திருப்பாரு. அப்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது இவருக்கு என்ன நம்மள மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, அப்ப நம்மளும் இந்த வியாபாரத்தை பண்ண ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை வரும். அப்போ மேக்சிமம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ஜிடிஎஸ் கால்ல தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் பண்ணலாம். எப்படி டிஜிட்டல் இதுல இருக்கு இல்லையா, ஜூம் மீட்டிங் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்களோட பிசினஸ் பிரசன்டேஷன் இன்னைக்கு பண்ணலாம். இந்த மாதிரி ஆன்லைன்லயும் பண்ணலாம்.
அப்போ இந்த வியாபார வாய்ப்பை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு 4 டைப்ல தான் நம்ம இந்த வியாபாரத்தை நம்ம கொடுக்க போறோம். அதுல நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ஜிடிஎஸ் கால் அப்படின்றதுதான் கொடுக்கணும். சரிங்களா? இப்ப எல்லாம் கொடுத்தாச்சு சார், அவர் உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரா? இந்த 4 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில வியாபாரத்தை கொடுத்துட்டோம். 4 டைப்ல 2 to 1ல ஹவுஸ் மீட்டிங்ல, ஜிடிஎஸ் கால்ல, இல்ல ஜூம் மீட்டிங்ல கூப்பிட்டாச்சு அப்படின்னா உடனே அவர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. அவருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். என்ன சந்தேகங்கள் வரும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அவர் சொல்லுவாரு, சார் நிறைய கம்பெனி இதே மாதிரி காணாம போயிடுச்சுல, இந்த மாதிரி வந்து கம்பெனில காணாம போயிடுச்சுலாம் சொல்லுவார்ல, நிறைய கம்பெனி காணாம போயிடுச்சு. அடுத்து எங்க பக்கத்து வீட்டுக்காரரு இதே மாதிரி ஒரு நேரடி துறை தான் பிசினஸ் பண்ணாரு, ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படின்பாரு. அதுக்கு அடுத்து இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு சொல்றதுக்கு. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கொடுக்குற காசுக்கு, அந்த மதிப்புமிக்க காசு, அந்த நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தாகுமா சார் அப்படிம்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, எனக்கு பணம் இல்லாம பாரு, இன்னொருத்தர் எனக்கு டைம் இல்லாம பாரு, அடுத்து என்னால இந்த பொருள்லாம் விற்க முடியாதுப்பா அப்படிம்பாரு. இது மதிப்புமிக்க பிசினஸ் இல்லப்பா, நான் ஒருத்தர் கெஞ்சுற மாதிரி பிசினஸா இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நினைப்பாங்க. இதுல என்ன சொல்லுவாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 சேல்ஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் என்ன பண்றேன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பண்றேன். இந்த கேள்விகள்லாம் வரும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் இந்த கேள்விகள்லாம் இருக்கு. என்னது, நிறைய கம்பெனி வந்துச்சு இதே மாதிரி காணாம போயிடுச்சுப்பாங்க. நம்ம என்ன சொல்லலாம், நம்ம கம்பெனியுடைய ஸ்டெபிலிட்டியை காட்டலாம். பாருங்க, இந்த கம்பெனி 13 வருஷமா 2013ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா கிராஜுவலா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். சரியா? அதுல நம்ம ப்ரூஃபா காட்டலாம். இந்த கம்பெனி என்னைக்குமே, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டேன், சார் இந்த கம்பெனி வந்து எத்தனை நாளைக்கு ரன் ஆகும், இடையில ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன சார் பண்றது போது எனக்கு புரிய வச்சாங்க, இந்த கம்பெனி மனுஷங்க உசுரோடு இருக்கிற வரைக்கும் ரன் ஆகுங்க. என்ன காரணம்னா, இந்த பொருட்கள் கம்பெனி வந்து இந்த வியாபாரத்துக்காண்டி வெளியில வாங்கி கொடுக்கல. இந்த பொருளை கம்பெனி பெரிய பெரிய சயின்டிஸ்ட வச்சு R&D பண்ணி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு ஆராய்ச்சி செஞ்சுதான் என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு இருமல் டானிக்கு ஒரு 150 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா, அந்த கம்பெனி அந்த டானிக் உருவாக்குறதுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி தான் உருவாக்குறாங்க. அது மார்க்கெட்ல வரும்போது சேல்ஸ் ஆனாதான் அந்த கம்பெனிக்கு லாபம். அப்போ கோடி கணக்குல செலவு பண்ணி R&D பண்ணி உருவாக்கக்கூடிய கம்பெனி இடையில க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு. அதே மாதிரி பொருட்கள் எது வரைக்கும் தேவைப்படுதுன்னு கேட்டாங்க. பொருட்கள் மனுஷங்க இருக்கிற வரைக்கும் தேவைப்படும் சார் அப்படின்னு. அப்ப இந்த பிசினஸும் மனுஷங்க இருக்கிற வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சாங்க. அதாவது இந்த கம்பெனி நீங்க உங்களுடைய தலைமுறை பிசினஸ்குள்ள வந்து பண்ணும் போதும் இந்த கம்பெனி வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணி தோத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பிசினஸ் பண்ணாங்கன்னு முதல்ல கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. தெரியும்னு சொல்றவங்க எல்லாம் என்ன தெரியும்னா, ஏதோ அதை பத்தி மேலோட்டமா தெரிஞ்சிடும். அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சிருக்காரு. இந்த நெய்பர் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா அவர் எதனால ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லி இவருக்கு தெரியாது இல்லையா? இது சிஸ்டமா பண்ணா இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அவர் புரிய வச்சு இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த காசுக்கு ஒருத்தான ப்ராடக்டான்னு சொல்லி கேட்டா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் சரி செய்ய முடியுன்ற இடத்துல வெறும் 2200 ப்ராடக்ட் சரி செஞ்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க லட்சங்கள்ல செலவு பண்ண வேண்டிய இடத்துல சில ஆயிரங்கள்ல, சில நூறுகள்ல கூட ப்ராடக்ட் செட் பண்ணிருக்கு. அந்த மாதிரி வேல்யூபிளான ப்ராடக்ட் தான். அடுத்து பாத்தீங்கன்னா, என்கிட்ட பணம் இல்லாம இந்த பிசினஸ் யாருக்கு, மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைங்களுக்கு பிசினஸ் தேவையில்லைங்க. நம்மள மாதிரி பணம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த வியாபாரம் தேவை. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்பயே நமக்கு பணம் இல்லைன்றோம். இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னைக்கு பண தேவை குறையுமா அதிகமாகுமா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, கண்டிப்பா அதிகமாகும் சொல்லுவாரு. அப்போ அன்னைக்கு நீங்க ஒரு தொழில் பண்ணனாலும் பணம் இருக்காது. நீங்க இன்னைக்கே இந்த பணத்தை ரெடி பண்ணி வியாபாரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூரா பூர்த்தி பண்ணக்கூடிய பணத்தை இந்த வியாபாரத்தின் மூலியம் நீங்க சம்பாதிக்க முடியும்னு சொல்லி பேசி புரிய வச்சா கண்டிப்பா பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் 2 பேருக்கு ப்ராடக்ட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு கௌரவ குறைச்சலா ஆகும் அப்படின்பாரு. நீங்க அவர்கிட்ட உட்காந்து பேசினாலே தெரியும், அவர் எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணிருப்பாரு. சின்ன சின்ன விஷயம் கூட, ஏப்பா நீங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நீங்க இவ்வளவு ப்ரொமோட் பண்ற, நீங்க இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ப்ராடக்ட் நீங்க இந்த ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பயன்படுத்தின சிலருக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், சிலரோட உயிரை கூட காப்பாற்றலாம். அந்த மாதிரி ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்றதுல என்ன நமக்கு இது கௌரவ குறைச்சலாகும் நம்ம சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி
ஒண்ணுமே இல்லாத ஒரு நபர் ஒரு வாய்ப்பை தேடி ஓடிட்டு இருக்காரு, பெரிய வருமானம் இல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபருக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம், இதை ரெக்கமெண்ட் பண்ணி வியாபாரமா சொன்னா ஒருத்தருக்கு புண்ணியம் தானே கிடைக்கும்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ப்ரொமோட் பண்றதுக்கு ரெடி ஆயிருவாரு. அதே மாதிரி இது கௌரவ குறைச்சலான பிசினஸ் ஆனா கண்டிப்பா கிடையாதுங்கிறது புரிய வைக்கலாம். நீங்க மீட்டிங் காலில் கூப்பிட்டு வந்தா இன்னைக்கு லீடர்ஸ் ஸ்டேஜுக்கு வரும்போது எப்படி எல்லாம் எழுந்துட்டு கை தட்டுறாங்க, அப்படித்தானே? அப்படித்தானே? இந்த வியாபாரத்துல இப்ப நான் சொல்லுவேன், எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய லீடர்ஸ், எனக்கு வாய்ப்பு கொடுத்த லீடர், எனக்கு டெவலப் பண்ணக்கூடிய எங்களுடைய ஐடிசி லீடர்ஸ், டபிள்யூடிசி லீடர்ஸ், டைமண்ட் லீடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடவுள் மாதிரி தான். சரிங்களா? அந்த மாதிரி இது பிசினஸ் அப்படின்னா நீங்க சாதாரணமா ஸ்டார்ட் பண்ண ஒரு பிசினஸ் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபெமிலியரா இன்னைக்கு ஒரு சினிமா நடிகர்கள், ஒரு பெரிய அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு மிகப்பெரிய மனித சக்தி உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். அதனால இது வந்து என்னது கௌரவ குறைச்சலான பிசினஸ்ல கிடையாதுங்க. நீங்க வியாபாரத்துல நீங்க காட்டலாம். சாதாரண நபர்லாம் இன்னைக்கு டைமண்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க எப்படி ஒரு சினிமா நடிகருக்கு இல்லாத அந்த ஒரு இது கிடைச்சிருக்கு அவங்க எல்லாம் காட்டலாம் நீங்க. சரிங்களா? அந்த மாதிரி பிசினஸ் தான். அடுத்து நான் போய் 2 பேருக்கு சேல்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஏத்துக்கூடாது. என்ன அப்படின்னா, சார் நீங்க தான் கேட்டிருக்கீங்க, இந்த மீட்டிங் காலில் கேட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா நீங்க இதான் கேட்கணும். நீங்க இன்னொருத்திட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, அவர் முடியாதுன்னு சொல்லுவாரு. இப்போ நீங்க உங்களுக்கு புரியுற அளவுக்கு நாங்க சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரியுது இல்லையா? நீங்க இதே மாதிரி புரியுற அளவுக்கு வெளியில சொல்ல முடியும்னா கண்டிப்பா சொல்ல முடியாது, அதுக்கு டைம் ஆகும். அதனால நீங்க இப்போ சொன்னா கேட்க மாட்டாங்க சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க கூட நாங்க இருக்கோம், அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறதுக்கு சொல்லி அவங்களை என்ன பண்ணலாம், அவங்கள தயார்படுத்தலாம். இந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்ன பண்றேன், நான் ரெடி ஆகிறேன்னா அந்த அந்த நபர்கிட்ட சார் எனக்கு பணம் வரணும், எனக்கு 2 நாள்னா ஓகே, கரெக்டா அந்த ஃபாலோ பண்ணலாம். அவரு வார கணக்கில் சொல்றாருன்னா அவர்கிட்ட நீங்க நம்ம சொல்ல வேண்டியது, சார் நான் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுவார். கரெக்டா? 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவார். இப்ப ஒரு 10ஆம் தேதி இருக்கு அப்படின்னா 1ஆம் தேதிக்கு இன்னும் 20 நாள். அப்போ அவர்கிட்ட சொல்லணும், சார் 1ஆம் தேதி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, ஓகே தான், சம்பளம் நாள் நீங்க வாங்கி ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னீங்க. உங்க சம்பளத்துக்குன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் வச்சிருந்திருப்பீங்கல்ல. நீங்க பிசினஸ் இன்னைக்கு தான் கேட்டிருக்கீங்கன்னா இந்த சம்பளம் வந்தோடனே இதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பீங்க. அப்போ நீங்க 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கமிட்மெண்ட் வந்து நீங்க மாத்துறீங்க இல்லையா? அதையே நீங்க அந்த இப்பயே அந்த கடன் வாங்கி அந்த கமிட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும். ஆனா இப்பயே நீங்க இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க, ஒரு கடன் வாங்கி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க வியாபாரத்துல வருமானம் சம்பாதிச்சு அந்த கமிட்மெண்ட் எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ண முடியும் சார். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இது ஒரு தொழிலுக்கான முதலீடு. நீங்க தொழிலுக்கான ஒரு வருமான வாய்ப்புக்கான ஒரு கூடுதல் வருமானத்துக்கான ஒரு வாய்ப்பு சார். அதனால நீங்க நாள் தள்ளி போடாம பண்ணி ஸ்டார்ட் பண்ணு சொல்லி பேசி புரிய வச்சா கண்டிப்பா அவங்க வியாபாரத்துல பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள மாதிரி அவங்க சக்சஸ் ஆக. கரெக்ட் தானே? கரெக்டா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நேரம் சரியில்லை சார் சொல்லுவாங்க. சார் எனக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் பார்க்கும்போது அவங்க இப்போதைக்கு நீங்க எதுவும் பண்ண வேணாம் சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு என்னையவே சொன்னாங்க, நான் வெளிநாட்டு வேலையில ரிசைன் பண்ணிட்டு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது, ஏன்னா நீங்க ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து இந்த லட்சங்களை சம்பாதிக்க முடியாது. கம்பெனியுடைய பிளான்ல நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா, வாரம் 2,10,000 ஒவ்வொரு வாரமும் கம்பெனி கொடுக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி வார வருமானம் 2,10,000 தான். நீங்க ஆரம்பிச்சு அடுத்த வருமானம் வராது, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். நீங்க ஒரு டீம் உருவாக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான டீம் உருவாக்கும் போது தான் அது வரும். இங்க என்னன்னா என்னுடைய நேரம் சரியில்லை. இப்ப நான் போய் பேசும்போது என்னன்னா இன்கம் கம்மியா இருக்கு, நம்ம இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஜாதகத்துல அம்மா என்னை வற்புறுத்தி கூப்பிட்டு போறாங்க, 2 வருஷம் ஆச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி. கூட்டு போய் உட்கார்ந்த உடனே அவர் ஜாதகத்தை அப்படி எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டே சொன்னார், நீங்க எல்லாம் தொழிலே பண்ணக்கூடாதுங்க, அடிமை தொழில் தான் பண்ணணும் அப்படின்னு. என்ன தொழில்? அடிமை தொழில். அடிமை தொழில்னா சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி, அதுதான் அடிமை தொழில். நீங்க அதுக்கு தான் லாயக்கு. உங்களுடைய ஜாதகம் இருக்கிறாங்க அப்படிதான் சொல்லுது. அதனால நீங்க ஏதாச்சும் தொழில் பண்ணீங்கன்னா நஷ்டமாயிருவீங்க. எங்க அம்மா வந்து என் கூட சண்டை கட்டி 1 வருஷம் பேசவே கிடையாது. நீ திருப்பி மலேசியா போயே ஆகணும்னு சொன்னாங்க. ஆனா தொடர்ச்சியா அந்த வியாபாரத்தை ஒவ்வொரு எந்த ஒரு மீட்டிங் ட்ரைனிங் மிஸ் பண்ணாம தொடர்ச்சியா நான் இந்த வியாபாரத்தை பண்ணதனுடைய விளைவுதான் நீங்க என் லைஃப்ல எனக்கு டைம் மாறி. அதனால இந்த டைம் என்னோட நேரம் சரியில்லை அப்படின்னாலும் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதான் நம்மளுடைய வேலை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த வியாபாரத்துல இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, நான் கனவு கண்டுக்கிட்டு நானும் ஒரு நாள் ஜெயிச்சிருவேன், நானும் ஒரு நாள் கோடீஸ்வரனா மாறிடுவேன், நானும் ஒரு நாள் காரு பைக்கு எல்லாம் வாங்கிடுவேன் இல்லாம நான் வச்சிருக்கக்கூடிய கனவுக்கு
நான் அடையக்கூடிய அந்த கனவுக்கான முதல் நாள் இன்னைக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வேலை செஞ்சோம் அப்படின்னா 100% இப்ப இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்னைக்கு நிறைய புது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்கீங்க, வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய கனவோட வந்திருக்கீங்கன்னா நீங்க அத்தனை பேருமே என்னவா மாற போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா மாற போறோம். எப்படிங்க? மிகப்பெரிய வெற்றியாளரா மாற போறோம். இங்க ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க பிசினஸை பில்ட் பண்றதுக்கு இப்பயே நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். நம்ம பிசினஸை பில்ட் பண்ண முயற்சி பண்ண வேண்டாம். மக்களை பில்ட் பண்ணும், மக்களை உருவாக்கும், மக்களை பில்ட் பண்ணும். மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு பிரம்மாண்டமா அதை உருவாக்கும் நம்மளோட பிசினஸ். சரிங்களா? அப்ப நம்ம பண்ண வேண்டியது இன்னைக்கே நான் பிசினஸ் பில்ட் பண்றேன், இன்னைக்கே நான் ஒரு சேர்ந்த முதல் இதுலயே பாத்தீங்கன்னா வாரம் 1,00,000 சம்பாதிக்கணும்னா இது சாத்தியம் இல்லாது. நீங்க நம்ம இலக்கு வைக்க வேண்டியது, அந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இந்த முதல் வாரத்துல நான் 1000 ரூபாய் இன்கம் 2 நபர்களுக்கு வாய்ப்பு நான் கொடுத்து உருவாக்கணும் அப்படின்றத இலக்கை நம்ம வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த 1000 ரூபாய் இன்கம் எடுக்கும்போது 2 நபர்கள் வந்திருப்பாங்க. அடுத்து நம்ம அந்த 2 நபர் கூட நம்மளும் சேர்ந்து ஒரு 3 பேரா சேர்ந்து இந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணும்போது ஒரு 3000, 4000, 5000 இந்த மாதிரி மனித சக்தி. ஏன்னா நம்ம சொல்றது பிசினஸை டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்ணோம்னா, பிசினஸை பில்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணோம்னா நம்ம பில்ட் பண்ண வேண்டியது மக்கள் மட்டும்தான். மக்களை பில்ட் பண்ணா ஒரு நாள் என்ன பண்ணணும், அந்த மக்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம எவ்வளவு பெரிய பிசினஸ் எதிர்பார்த்தோமோ அதை விட மிகப்பெரிய பிசினஸை பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் சொல்றாங்க, யூ டோன்ட் பில்ட் a business, you build people and then people build the business. சரிங்களா? நம்ம இப்ப என்ன பில்ட் பண்ணணும்? பீப்புளை தான் பில்ட் பண்ணணும். அந்த பீப்புளை பில்ட் பண்றதுக்கான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்மளுடைய கம்பெனி இன்னைக்கு 24/7 பரபரப்பா வேலை செய்யக்கூடிய நம்ம லீடர்ஸ் மாதிரியே அதை விட அதிகமா வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாருமே இங்க இருக்காங்க. நம்ம சொல்ல போனா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் மிஸ்டர் அலோக் பாண்டி சார் அவங்களும் பாத்தீங்கன்னா இருக்காங்க. நம்மளுடைய ரீஜனல் மேனேஜர் மிஸ்டர் திலீப் சார் இருப்பாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு மேனேஜர் சந்தோஷ் சார் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்னா கண்டிப்பா அவங்க பீப்புளை பில்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பிசினஸ் பில்ட் பண்றது கிடையாது, பீப்புளை பில்ட் பண்ணா பீப்புள் வில் பில்ட் த பிசினஸ். ஸோ அந்த மாதிரி இது இங்க பாத்தீங்க அப்படின்னா சரி, இந்த பிசினஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, பார்க்கலாமா? ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும், இந்த வியாபாரத்துல 10 நிமிஷம் தேவை கிடையாது, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல நான் இது பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதுல சார்? ஸ்கிரீன் தெரியுதுல சார்? தெரியுது சார், தெரியுது. ரைட் சார். வியாபாரத்தை 2013ல இருந்து நான் முழு நேரமா பண்ணிட்டு இருக்கேன் வியாபாரத்தை. இந்த மாதிரி எல்லாருக்குமே சைட் வந்திருக்கும் இல்லையா? நான் இந்த பிசினஸுக்கு முன்னாடி மலேசியால ஒர்க் பண்ணிருக்கேன். 10 வருஷம் மலேசியால ஒரு பெரிய கம்பெனில இன்ஜினியரிங் கம்பெனில குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல ஒர்க் பண்ணிருக்கேன். 2013ல நான் வேலையை ரிசைன் பண்ணும்போது, அதாவது வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் முடிவு எடுத்து என்ன பண்ணேன்னா அந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா மலேசியாங்கிறது ஓகே நல்ல வருமானம் இருக்கிறவங்களுக்கு சொர்க்கம், பணம் இல்லாதவங்களுக்கு அது நரகம் அந்த கண்ட்ரி. அந்த மாதிரியான ஒரு இதுதான். நல்ல சம்பளத்தில் நான் இருக்கேன், ஆனா அது நிரந்தரம் கிடையாதுன்றது நல்லா தெரியும். என்ன அப்படின்னா திருப்பி வந்து நம்ம ஊர்ல ஒண்ணு வேலை செய்யணும், இல்லாட்டி ஒரு தொழில் பண்ணணும். ரெண்டுமே ரிஸ்க் தான். ஏன்னா நான் பார்க்கக்கூடிய வேலை வந்து தேனியிலையோ மதுரையிலையோ எங்கேயுமே கிடைக்காது, கோயம்புத்தூரோட கிடைக்காது. சென்னைக்கு போகணும், இல்லாட்டி பெங்களூர் போகணும். அப்போ அங்க போய் 50,000 வந்தாலும் அது பத்தாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொக்கிஷமான வாய்ப்பு என்னுடைய நண்பர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போ அவர் சொல்றது கேட்டு நான் மீட்டிங் வந்து பார்த்தேன். மீட்டிங்ல இன்கம் ப்ரூஃப் காட்டி பேசுறாங்க லீடர்ஸ், நான் இந்த பிசினஸ்ல மாசம் 4 லட்சம் ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிறேன், அவங்களுடைய புது காரு எல்லாமே காட்டி பேசுறாங்க. இந்த வியாபாரத்தை அதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வாரம் கம்பெனி கொடுக்கக்கூடிய 2,10,000 அப்படின்ற வருமானம் இன்னைக்கு நானும் இந்த பிசினஸ்ல எடுத்திருக்கேன். என்னோட ஐடி நம்பர் 43 14 80 67 85. இதுல இருக்கு இல்லையா? எஸ் பாலமுருகன், நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர். 43 14 80 67 85. இதுல இது இருக்கு இல்லையா? 43 14 80 67 85. என்னுடைய பேன் கார்டு நம்பர் ATL PP 5022D. என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் இண்டிவிஜுவல் ஜிஎஸ்டி எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி இதுல அக்கௌண்ட்ல இந்த டாக்ஸ் எல்லாமே போக 1,93,200 ரூபாய். எங்க கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் இருக்கு. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல தான் 2993379402 அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன அமௌண்ட் தான் இது. இது இ பாஸ்புக் நம்மளுடைய இதுல இங்க பாத்தீங்கன்னா அந்த எந்த டேட்ல கிரியேட் பண்ணது, எந்த டேட்ல எந்த கம்பெனில இருந்து நெப்ட் மெத்தட்ல எம்எல்ஏஷன் மார்க்கெட்டிங்
நீங்க பேங்க்ல பணம் போட்டாலோ பணம் எடுத்தாலோ அங்கிருந்து வரக்கூடிய மெசேஜ் இது எஸ்எம்எஸ், அதுல பேங்க் மெசேஜ். இந்த மாதிரி நாங்க சீலிங் அச்சீவ் பண்ண அந்த ப்ரோக்ராமுடைய இது நானும் பண்றேன், என் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஃபேமிலியா தான் பண்றோம். அவங்க எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கம்பெனில ஜோனல் டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க்ல இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல வார வருமானம் மட்டும் கிடையாது. வளமுடன் சார். வளமுடன் சார். சார் உங்களுடைய பர்சனல் அந்த ஸ்கிரீன் இங்க நமக்கு ஷேர் ஆகல இப்போ. ஷேர் வரலையா ஆகல. சார்? ஆமா, வரல வரல. சரி சரி சார், ஒரு நிமிஷம் சார். ஓகே ஓகே. சரி, இப்ப ஸ்கிரீன் வருதா சார்? இல்ல ஷேர் ஆகல சார், ஸ்கிரீன் தெரியல. சரி 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 சார், ஒரு நிமிஷம் சார், திருப்பி நன்றி சார். ஓகே ஓகே ஓகே. சார் அது ஷேரிங் வர மாட்டேங்குது, ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. சார் ஷேரிங் இன்னும் வரல சார். இப்போ உங்களுடைய ஃபேமிலி போட்டோ ஷேர் வந்துருச்சு. சரி சரி ஓகே ஓகே. சரி, இது மட்டும் வரல சார். சரி ஓகே. சார் இப்போ வருதாங்க சார்? உங்களுடைய அந்த வைஃபோட நிக்கிறீங்க, காரோட அந்த இமேஜ், அந்த பிக்சர். அது மட்டும் தான் வருங்களா? சரி ஆமா ஆமா, அது மட்டும் தான். டாக்குமெண்ட் ஷேர் ஆகல. ஓகே ஓகே ஓகே. சரி சரி சார், இந்த மாதிரி இந்த வியாபாரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 கார் நான் எடுத்திருக்கேன். அந்த காரோட தான் நம்ம நிக்கிறது பார்த்துருப்பீங்க. டாக்குமெண்ட் ஷேர் ஆக மாட்டேங்குது சொல்லுங்க, திருப்பி ட்ரை பண்றேன். டைம் வர முடிய போகுது இல்லையா? ஃபைனலா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். சார் இப்போ ஸ்கிரீன் வந்துருச்சுல சார்? சீலிங் ப்ரூஃப் உடைய அந்த ஸ்கிரீன். ஆமா சார். ஓகே. இந்த மாதிரி இந்த இன்கம் ப்ரூஃப் அதெல்லாம் இருக்கீங்களா? இந்த மாதிரி இதுல மந்த் போனஸ் நான் 10 வருஷம் மலேசியால வேலை செஞ்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி 3 வருஷம் கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சிருக்கேன். 13 வருஷம் ஒரு எம்ப்ளாயி வேலை செஞ்ச இடத்துல மந்த் போனஸ் அப்படிங்கிறது மொத்தமே 2 தடவை தான் வாங்கியிருக்கேன். மற்ற தடவை எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனில ப்ராஃபிட்ல அதுலன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஆனா மைலேஜ் மார்க்கெட் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் ஸ்டார் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் அடைஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாசம் கூட குறையாம மந்த் இன்கம் மிஸ் பண்ணாம வாங்கிட்டு இருக்கேன். இந்த கம்பெனில இன்னைக்கு அதிகபட்சமா மந்த் போனஸ் பார்த்தீங்கன்னா 1,53,891 ரூபா மந்த்லி போனஸ் வாங்கியிருக்கேன். கம்பெனில என்னன்னு எமரால்ட் எக்ஸிக்யூட்டிவா வேற சேர்ந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வருஷத்துல இங்க வெளியில தான் 12 மாசம், ஆனா நம்ம பிசினஸ்ல 13 மாசம், ஒரு 4 வாரம் இருக்கிறதுக்கு ஒரு மாசம், அப்போ 28 நாளைக்கு ஒரு மாசம் போது ஒரு வருஷத்துல 13 மாசம் போனஸ் தரக்கூடிய நிறுவனம் தான் நம்ம மைலேஜ் மார்க்கெட்டிங். 65 தடவை ஒரு வருஷத்துல நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் பண்ணக்கூடிய கம்பெனி. இங்க எல்லாமே ஒயிட் மணியா அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்டி தான் இங்க வரக்கூடிய வருமானம் தான் இது. அதே மாதிரி இது என்னுடைய ஃபர்ஸ்ட் காரு இந்த பிசினஸ்ல சம்பாதிச்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கார் நான் எடுத்த இது டாட்சன் ரெடிகோன்னு சொல்லி கார் எடுத்திருந்தேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் காரு. நம்ம கம்பெனியுடைய எம்டிசி ரேங்க் வரும்போது கியா சோனட் டாப் மாடல் எடுத்திருக்கேன் ஜிடிஎக்ஸ் பிளஸ்ல. இந்த 2 காரோடைய இது பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க வீடு இப்படிதான் இருந்தது. நான் மலேசியால இருக்கும்போது இது அப்பா கட்டின வீடு. மலேசியால இருக்கும்போது இந்த வீடை எப்படியாச்சும் மாத்தி காட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணது. ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டிருன்னு சொல்லிட்டு பெரிய கனவு இருந்துச்சு. ஆனா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சேர்த்து வச்சிருப்போம், செலவாயிரும். இப்படியே போயிட்டு இருக்கும்போதுதான் என்னோட நண்பர் மூலியமா இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த பிசினஸ் பண்ணுவோம், பிசினஸ்ல ஜெயிச்சு இதுல பெரிய அளவுல வீடு கட்டுவோம் அப்படின்ற ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த கனவோட நான் இந்த வியாபாரத்துல கட்டின வீடு பாத்தீங்கன்னா இதுதான். ஸ்கிரீன் தெரியுதா சார்? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார், தெரியுது.
இன்னைக்கு 5 சென்ட்ல கார் பார்க்கிங்கோட எங்க கிராமத்துல நான் எங்க ஆல்ரெடி அப்பா கட்டின இடத்துலயே தான் இடிச்சுட்டு இன்னைக்கு வீடு கட்டியிருக்கோம், கம்பெனி லோகோ போட்டு. இது ஏன் அப்படின்னா, நான் இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணாங்க, இதுல ஜெயிக்க முடியாது, நெட்வொர்க் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியாது, நாங்களும் பார்த்ததே இல்லை அப்படின்னு. அவங்களுக்கு மத்தியில இன்னைக்கு கம்பெனியோட லோகோ போட்டு நான் இந்த பிசினஸ்ல தான் சம்பாதிச்சு நான் வீடு கட்டியிருக்கேன்ற ப்ரூஃப் வேண்டி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியோட இன்னைக்கு என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு வர முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம எங்க போனாலும் ஃபேமிலியோட போய் சுத்தி பார்த்துக்கிட்டே தொழிலை நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு முதலீடு இல்லாத ஒரு தொழில் அப்படின்னா அது கண்டிப்பா மைலேஜ் மார்க்கெட்டிங் பிசினஸ் தான். அந்த ப்ரூஃப் தான் இது. இந்த மாதிரி இன்னைக்கு ஃபேமிலியோட அப்பா அம்மா எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருக்கோம். நாங்க லீடர்ஸ் எல்லாருமே மலேசியா ட்ரிப் போயிருந்தோம், சரி தாய்லாந்து போயிருந்தோம் போன வருஷம். இந்த வருஷம் எங்களுடைய டீம் மூலியமா மலேசியா போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் இந்த இடத்துல இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள வரும்போது எனக்கு எந்த அனுபவமே கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் கிடைச்சது நம்ம மேனேஜ்மெண்டோடைய வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சது, என் நண்பர் மூலியமா. நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், கடவுளே வந்து என் நண்பர் ரூபத்துல இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, என் நண்பர் ஒருவேளை தவறான கம்பெனி கொண்டு வந்து சொல்லியிருந்தா நான் அப்பயும் ஓகே சொல்லியிருப்பேன். ஆனா அவர் கொடுக்கும்போதே என்ன சொன்னாரு, உண்மையிலேயே ஒரு பொக்கிஷமான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. நான் எப்பயும் சொல்றது என்ன அப்படின்னா, நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிச்சேன்னு நான் சொல்ல முடியாது. சத்தியமா சொல்றேன், மைலேஜ் மார்க்கெட்டிங்ல நான் உள்ள வந்ததுனாலதான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் சொல்றது இதுதான். நீங்க என்னன்னா, வியாபாரத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நான் பிசினஸ்ல சம்பாதிக்க போறேன் யாருமே என்ன நினைக்காதீங்க. ஏன்னா இங்க ஒரு விதை அப்படிங்கிறது விதைக்கும் போதே அது அன்னைக்கே வந்து சாப்பிட்ற மாதிரி மாறாது. அது என்ன ஆகும், அதுக்கு ஒரு டைம் இருக்கு. நீங்க விதை விதைச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தேவையான உணவு, தண்ணி, அதை பராமரிச்சுட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் பிரம்மாண்டமா வளர்ந்து உங்களுடைய தலைமுறைக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். நம்ம பிசினஸ் அதே மாதிரி தான். அதுக்கு ஒரு டைம் இருக்கு. இன்னைக்கு ஒரு விதை விதைச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து பலன் தரதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அது வரைக்கும் தொடர்ச்சியா விடாம உழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம், நம்ம கத்துக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். நீங்க கத்துக்கிறதுக்கு நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கற்ற அந்த கல்வி அந்த நாலேஜ் அப்படிங்கிறது உங்களோட நேரத்தை மிகப்பெரிய அளவுல மாற்றும். சரிங்களா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு மைலேஜ் மார்க்கெட்டிங் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய எல்லா அப்ளைன் லீடர்ஸ் அனைவருக்கும் நம்மளுடைய நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. இந்த வியாபாரத்துல இன்னைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே விடாமுயற்சியில, நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. இன்னைக்கு கம்பெனி ஒவ்வொரு நாளும் எல்லாருமே நாங்களே ஆச்சரியப்பட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, வருஷ போனஸ் நாங்க கொடுக்க போறோம். எனக்குல ஒரு சின்ன இது இருந்துச்சு, கம்பெனி டெய்லி வருமானம் இருக்கு, வார வருமானம் இருக்கு, மாச வருமானம் இருக்கு, வருஷ போனஸ்ன்னு ஒண்ணு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சத்தியமா நினைச்சு பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வருஷ போனஸையும் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன டார்கெட் வச்சு போனா நீங்க பண்ணலாம்னு சொல்லி கம்பெனி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே வியாபாரத்தை நல்லா கத்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றியாளரா, நாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் ஆயிருக்கு, ஒரு 10 வருஷம் ஆயிருக்கு. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா 3 வருஷத்துல நீங்க வியாபாரத்துல இந்த இடத்துக்கு வர முடியும். மாசம் லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா நீங்க எல்லாரும் மாற முடியும். இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரம் கொடுத்தவங்க அனைவருக்கும், நம்மளுடைய நிறுவனத்துக்கும், என்னுடைய அப்ளைன் லீடர் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நம்மளுடைய வருங்கால டீலர்ஸ்க்காக ஒரு அருமையான செஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ லீடர்ஸ், சார் சொன்ன விஷயங்களை நீங்கள் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிஸ்னஸை நல்லா ஆக்கப்பூர்வமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் சாரை மாதிரி பல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். மைலேஜ் ஸ்டைல் பிஸ்னஸை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் லைஃப்பில் பல அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக வரணும். ஸோ தேங்க்யூ லீடர்ஸ். ஒன்ஸ் அகேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு செஷனில் சந்திப்போம். ஹேவ் எ ஹாப்பி டே. குட் நைட் லீடர்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சார்.